உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா சாவச்சேரி சந்தைக்குள்ளே நிற்கிறோம். அதுவும் சாவச்சேரி சந்தைக்குள்ளே பழக்கடைக்குள்ளே நிற்கிறோம். இந்த பழங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவு அழகாக இருக்குது. ஆப்பிள், ஒரேஞ்ச், மாம்பழம், மாதுளம்பழம் என்று பல வகையான பழங்களையும் காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த பழங்களை விற்கிற வியாபாரிகளிடம் நாங்கள் கதைத்தோம், அம்மா எப்படி உங்களோட வியாபாரம் எல்லாம் போகுதுன்னு சொல்லி. ஆனால் மழை காலங்களில் இப்போ கொஞ்சம் பழங்களின் வியாபாரம் குறைவாக இருப்பதாகவும், மற்றது உடனடியாக அதை விற்க வேண்டிய நிலைமையும் இருக்குது. என்று கேட்டால் 2-3 நாள் சென்றால் பழங்கள் கொஞ்சம் பழுதடைகிற தன்மை இருக்கின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் கேட்டோம், எப்படி வியாபாரம் உங்களுக்கு லாபம் கிடைக்குமான்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தோம். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், பெரிதளவு இப்போ வியாபாரம் இல்லை. ஏனென்று கேட்டால் பெரும்பாலும் ரோட்டோர கடைகளிலும் வெளியிடங்களிலும் பழங்களை போட்டு விற்பதால் பெரிதளவு லாபம் இல்லை என்று சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா வெத்திலை எல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்கள் வெத்திலையில். இது வெத்திலை கடை, சாவச்சேரிக்குள்ளே சந்தைக்குள்ளே இருக்கிற வெத்திலை கடை. பாருங்கள் எப்படி எல்லாம் சாமான்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறார். சீவல், வெட்டு சீவல் இருக்குது, வெட்டு பாக்கு இருக்குது, ஊதுபத்தி. இங்கே இருங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பூசைக்கு ஏற்ற சாமான்கள் சகலதும் வாங்கலாம். அதே மாதிரி இங்காலி சைட்டில் மற்ற சைட்லேயும் பழக்கடைகள் நிறைய இருக்குது. நாங்கள் அப்படியே சுற்றி கொண்டு ஒரு சுற்றி அப்படியே பழக்கடைகள், வெத்திலை கடைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோ செய்திருந்தோம். இங்கே பாருங்கள், இதில் விதமான பழங்கள். இதில் ஐயா வாழைப்பழம், எல்லா வகையான வாழைப்பழங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படியே வந்தால் காய் வாழைப்பழம், யானை வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. இப்படியே பாருங்கள், அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒரு சந்தை அப்படியே பழக்கடையை நாங்கள் சுற்றி கொண்டு அப்படியே வாரோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பழக்கடை. அப்படியே இங்காலையும் இருக்குது பழங்கள் பாருங்கள். அழகான மாம்பழங்கள், அதை விட பாருங்கள் விளாம்பழம் எல்லாம் இருக்குது அம்மாட்ட. இந்த பாருங்கள், இது எல்லாருக்கும் தெரியும், சாவச்சேரி சந்தையே தெரியும். நமது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் ஆசையாக இதை பார்க்க நினைப்பார்கள். நாங்கள் வாழ்ந்த இடத்தில் சாவச்சேரி சந்தை எப்படி இருக்கிறது, இப்போதைக்கு எப்படி இருக்கிறது, நாங்கள் இருந்த காலங்களில் இது எப்படி இருந்தது என்று ஒரு சிலர் பார்க்க ஆசைப்படுவார்கள். நாங்கள் இதை கதைத்து போடும்போது சிலர் நினைப்பார்கள், என்னடா சந்தை எங்களுக்கு தெரியாதா, சாவச்சேரி சந்தை நாங்கள் பார்க்கவில்லையா, இது எல்லாம் ஒரு கதை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்றெல்லாம் நினைப்பீர்கள். அதற்காக இல்லை, பார்க்க ஆசைப்படுபவர்களும் இருக்கிறார்கள். நம் ஊரிலே வாழ்ந்தவர்கள், புலம்பெயர்ந்திருப்பவர்கள் எங்களோட ஊர் சந்தை என்று சொல்லி பார்ப்பதற்கு ஆசைப்படுவார்கள். அதற்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் கதைத்து இப்படியான பல வீடியோக்களை எடுத்து நாங்கள் போட்டு பார்க்கட்டும், அவர்களும் சந்தோஷப்படட்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கமே தவிர மற்றது பார்த்தவர்கள் இதை பார்க்க வேண்டாம், தட்டி செல்லுங்கள். பார்க்க விரும்புவர்கள் இதை தாராளமாக பார்த்து செல்லலாம். இதை பாருங்கள், எப்படியான பழங்கள் எல்லாம். இது தனியொரு இடத்துல விற்பனை ஆகி கொண்டிருந்தது, அதையும் எடுத்திருந்தோம். இப்படியே வாங்கோ, நாங்கள் அங்கால போவோம். இப்படியே பார்த்து கொண்டு நாங்கள் மரக்கறி கடைக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் பழக்கடையை இப்படியே காட்டிக்கொண்டு மரக்கறி கடைக்கு போவோம். பாருங்கோ, இப்போ வெங்காயம், மிளகாய், மரக்கறிகள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். சாவச்சேரி சந்தையை பொறுத்த மட்டில் மரக்கறி என்று சொன்னால் அதுவும் உடன் மரக்கறி எமது விவசாயிகளால் உடனுக்குடன் அறுவடை செய்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. மற்ற சந்தைகள் அப்படி இல்லை என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. எல்லா சந்தைகளிலும் உடனுக்குடன் மரக்கறிகளை கொண்டு விற்பார்கள். அநேகம் வெளியிடங்களில் தம்புள்ளை, யங்காலை இடங்களில் இருந்தும் மரக்கறிகள் இறங்கும். அப்படியான இருக்க இது அங்கே உள்ள விவசாயிகளால் அறுவடை செய்து கூடுதலாக வரக்கூடிய சந்தை சாவச்சேரி சந்தை என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர்கிட்ட எல்லா மரக்கறிகளும் வாங்கக்கூடியதாக இருக்கும். சில சந்தைகளில் போனால் கத்தரிக்காய் மட்டும் விற்பார், பூசணிக்காய் மட்டும் ஒருவர் விற்பார், மரவள்ளிக்கிழங்கு ஒருவர் விற்பார். அப்படி இல்லாமல் சாவச்சேரி சந்தையை பொறுத்த வரைக்கும்
கீரை என்று போனாலும் சரி, ஒரு இடத்துல எல்லா கீரைகளும் ஒரே இடத்தில் வாங்கலாம். இந்த அம்மாட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கீரையும் ஒரு இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா இலை வகைகளும் ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள். அதோட மாங்காயும் வச்சுருக்குறோம் அம்மா. கருவேப்பிலையிலேருந்து எல்லா இலைகளும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மரக்கறின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெரைட்டியே வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், லீஸ்ட்டு, உருளைக்கிழங்குன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான மரக்கறிகள் ஒரு வெரைட்டியே வாங்கக்கூடியதாக இருக்கும் இலகுவாக. இப்போ மற்ற இடங்களில் இப்போ திருநெல்வேலி சந்தையை பொறுத்த மட்டும் இருந்தாலும் சரி, மருதராமபுரம் சந்தையை பொறுத்த மட்டும் இருந்தாலும் சரி, மக்கள் கூட்டம் நெரிசலாக இருக்கும். ஒரு மரக்கறி ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அப்படி அல்ல, சாவச்சேரி சந்தையை பொறுத்த மட்டில் இலகுவாக மரக்கறிகளை மக்கள் கொள்வனவு செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. முந்தின காலங்களில் மிகவும் மக்கள் அலைமோதக்கூடிய சந்தையும் மற்றது உங்களுக்கு தெரியும். சாவச்சேரி சந்தை என்றால் எப்படி என்று.